எந்த விருப்பமும் இல்லாம ஏன் கட்சி மிரட்டப்படுகிறார். கேட்காம அவருக்கு வந்து ஓய்பிரிவு பாதுகாப்பு போடுறீங்க, எதுக்காக போட்டீங்க? அவர் எங்க பணம் வச்சிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அருண்ங்கிற ஒரு அமலாக்கத்துறை ரிட்டையர் அதிகாரி அவர் கட்சியில் சேர்த்துறீங்க. ரஜினிகாந்த் கிட்ட எப்படி பாஜக தோத்துச்சோ அதே தான். இல்ல விஜய் சேர்ந்தா ஏதாவது மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. விஜய் சேர்றதுக்கான வழியை காட்டுங்க நீங்க முதல்ல. பழனிசாமி விஜய் காந்தராஜுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? என் பின்னாடி ஒருத்தருக்குள்ள அவர் பின்னாடி ஒருத்தர், அவ்வளோதான். அங்கே ஒரே மார்க்கில் போக ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். முதல்ல ஒவ்வொன்றா சேரணும். அது ஒரு நாடகம். தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக கூட்டணியை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் ஜெயிப்பாங்க. வேலுமணி தனியாக போயிட்டாரு, தங்கமணி தனியாக போயிட்டாரு, இவர் செங்கோட்டையன் தனியாக போயிட்டாரு. அவங்க அந்த அவர் கூட இருந்தவங்கள என்னால் போயிட்டாங்க. யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படின்னா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய்க்கு வந்து ஊடகங்கள்ல அதீத வெளிச்சம் கொடுக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? ஓவரா கொடுக்குறீங்க. அவருக்கான அது தெரியுது. அதனாலதான் அவர் எந்த புடியும் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு. முன்னாடியாவது ஏதாவது அறிக்கையாவது விட்டுட்டு இருந்தாரு, இப்ப அறிக்கை விடுறது அவர் வர விரும்பலைங்க. அவர் வர விரும்பல. அவரை பொறுத்தவரை தெளிவா தெரியுது. அவருடைய படங்கள் எதுவுமே வந்து அவரால் தாமதப்பட்டதா வரலாறே கிடையாது. அவர் பட உலகத்தில் அவ்வளோ பெர்ஃபெக்டா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போற ஆசாமி ஒரு அரசியலுக்கு வரதுக்கு ஏங்க இவ்வளவு நாள் இழுக்கிறாரு? எந்த விருப்பமும் இல்லாம ஏன் கட்சி மிரட்டப்படுகிறார். யாரோ அவரு கேட்காம அவருக்கு வந்து ஓய்பிரிவு பாதுகாப்பு போடுறீங்க, எதுக்காக போட்டீங்க? அவர் எங்க போறாரு எங்க வர்றாரு உளவு பார்க்கறதுக்காக போட்டுருங்க, பாதுகாப்புக்காக கொடுக்குங்க. அது அவருக்கு தெரியும். அவர் எங்க பணம் வச்சிருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அருண்ங்கிற ஒரு அமலாக்கத்துறை ரிட்டையர் அதிகாரி அவர் கட்சியில் சேர்த்துறீங்க. பணம் எங்க வச்சுக்கிறான்னு கண்டுபிடிச்சு ஒன்று மிரட்டுறாங்க. இப்படி அவருடைய ரசிகர்களுக்கு தெரியாது. அது தலைவரை மிரட்டுறாங்கன்னு தெரிஞ்சு போகுது. அப்படியே அவரை வந்து கூட்டு வந்தாலும் அந்த ரசிகர்கள் அவரை காப்பாற்ற மாட்டாங்க. ரஜினிகாந்த் விஷயமே தான். ரஜினிகாந்த் கிட்ட எப்படி பாஜக தோத்துச்சோ அதே தான். ரஜினி உடம்பு சரியில்லாத போது மிரட்டினாங்க. எங்க தலைவர் உடம்பு சரியில்லாம நீ வந்து அந்த நேரத்தில் வந்து கட்சிக்கு வர சொல்லி மிரட்டியாடானாங்க. புரிஞ்சு போச்சு, பேக் ஃபயர் ஆகிடும். தலைவர் உடம்பு சரியில்லாமல் இருந்த போது கூட பதவிக்காக அவர் வந்து உயிர் எடுத்தான்னு சொல்லி ரசிகன் கோச்சிக்கிட்டானே எதிர்மறையாக போயிடும். அத்தனை ஓட்டு எதிராக போகும். அதே தான் இன்னைக்கு விஜய் விஷயத்தில் நடக்குது. அவரை மிரட்டி கொண்டு வர்றாங்கிற விஷயம் அவரோட விஜய் ரசிகர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது தெரிஞ்சதுன்னா விஜய் வந்து உங்களுக்கு டெட் வெயிட்டாக மாறுவார். அதுவே உங்களுக்கு பாதகமாக மாறும். விஜய் இன்னும் ப்ரூஃபே பண்ணல, அதாவது தன்னுடைய வாக்கு சதவீதம் என்னங்கிறது ஒரு தேர்தலை செஞ்சுதான் தெரியும். திமுக வந்துட்டு அவங்க கூட்டணி ஒரு பலமா இருக்கு. ஆனா அதிமுக வந்துட்டு அவங்க இன்னும் எதுவுமே அதாவது ப்ரூவ் பண்ணல அப்படின்னும் பொழுதே எங்க கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு அமைச்சர்கள்லாம் அழைக்கிறது எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுடைய பலவீனத்தை காட்டுது. நான் தான் சொல்றேன், நீங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்தாலும் உங்களை நம்பி யாரும் வரமாட்டாங்க. இதுவரை உங்க ரெக்கார்டு என்ன? 10 தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க, 3 புறக்கணிப்பு பண்ணிருக்கீங்க. அதுதான் உங்களோட ரெக்கார்டு. இல்ல விஜய் சேர்ந்தா ஏதாவது மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. விஜய் சேர்றதுக்கான வழியை காட்டுங்க நீங்க முதல்ல. உங்களுக்கு நான் இவ்வளவு சக்தி வாய்ந்த காந்தராஜ் கூப்பிட்டா விஜய் வந்து சேர்ந்துருவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். காந்தராஜுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? ஏதோ டிவியில் உங்களா 4 பேர் வந்து கூப்பிடுறதுனால என் மூஞ்சி யாருக்காவது தெரியும். இல்ல காந்தராஜ் அழைக்கிறார் வாருங்கன்னா விஜய் வந்துருவாரா? இல்ல பழனிசாமி விஜய் காந்தராஜுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? என் பின்னாடி ஒருத்தர் இல்லை, அவர் பின்னாடி ஒருத்தர். இல்ல அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க, அடிப்படை கோர் ஓட்டர்ஸ் யார் இருக்கா? அப்படி இருந்தாக்கா அவர் ஏங்க தேர்தலை புறக்கணிக்கிறாரு? தேர்தலை சந்திக்க மறுத்துட்டாரு. இப்பவும் அவங்க தானே பலமான எதிர்கட்சியா இருக்காங்க தமிழகத்துல. எதிர்கட்சி தலைவரா இருக்குன்னு சொல்லுங்க, பலமா இருக்காருன்னு சொன்னாங்க. 75 சீட்டு வச்சிருக்காங்க மொத்தமா கூட்டணியா. எப்ப ஜெயிச்சது? 21ல. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன் எத்தனை நடந்தது? என்ன ஆச்சு? இல்ல சட்டமன்ற தேர்தல நிரூபிச்சிருக்காங்க இல்லையா? அவங்க இன்னமும் பலமான கட்சியா இருக்கதான் நிரூபிச்சிருக்காங்க. அதை எப்ப நிரூபிச்சாங்க அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் இப்பதான் நடக்குது. அதுக்கப்புறம் நான் 10 தேர்தல் நடந்துங்க. 10 தேர்தல் பழனிசாமின்னு பேருங்க அவருக்கு. இல்ல அதையும் சேர்த்து தான் சொல்றாங்க, அந்த சட்டமன்றத்தையும் சேர்த்து தான் சொல்றாங்க 10 தோல்வி பழனிசாமி. சரி, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைனா இப்ப சொல்லுங்க. நீங்க பலமா இருக்கு நீங்க போய் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணா நான் கேக்குறேன், அந்த ஓட்டிங் பேட்டர்ன் அப்படியே இருக்கு. புரியல. பல முறை தோத்ததுக்கு பிறகு நீங்க எதை ஆதாரமா காட்டிட்டு நான் ஜெயிப்பேன்னு சொல்றீங்க? இல்ல அதாவது ஆட்சி அமைக்க தோல்வி ஒரு லேசாவது கோடி காட்டிருக்கேன், கிட்ட வந்தேன்னாவது காட்டிருக்கேன். அதை கூட காணுமே. இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைகிறாங்க அதிமுக. சட்டமன்ற தேர்தலில் ஓட்டிங் பேட்டர்ன் மாதிரி ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. ஓட்டிங் பேட்டர்ன்ல அப்பா ஒண்ணும் இல்லைங்க. திமுக வந்து சௌகரியமா தான் ஜெயிச்சது. விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல என்ன ஆச்சு? ஆம்ஸ்ட்ராங்குங்கிற ஒரு பட்டியலின தலைவர் கொல்லப்படுகிறார்.
கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் விஷச்சாராயத்தில் செத்து போய் பல பேர் செத்து போகிறாங்க. அதை ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலையை வந்து ஒரு சினிமா டைரக்டர் வந்து ஒரு இனக்கலவரமாக மாற்றி ஒரு பெரிய ஊர்வலம்லாம் போகிறாரு. இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் வச்சுக்கிட்டு வன்னியர்கள் மிக நிறைந்த இருக்கிற இடத்துல பாமக போட்டியிடுது, தோக்குது. அந்த இடத்துல இவங்க நின்று இருக்கணும் இல்ல. பாமக கூட நீங்க கூட்டணி பேசுறீங்க, அவங்களுக்கு இடத்த கொடுக்குறீங்க, நீங்க நிக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு தைரியம் இருக்குது, இவ்வளவு சொல்றீங்களே. அவங்க அடிப்படை உறுப்பினர்களை நின்று இருக்கணும் இல்ல. இது என்னுடைய கேள்வியுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவரோட இதை தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. சட்டமன்றத்துக்கு வேற, நாடாளுமன்றம் வேற. கடலை சட்டமன்றத்துல 3% தான் டிஃபரன்ஸ் எங்களுக்கும் திமுகவுக்கும் அப்படின்றாரு. அவ்வளவுதான், அங்க ஒரே மார்க்ல போக ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். இன்னொரு பக்கம் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி விவகாரம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு வாதமா டிவிகள்லாம் வந்துட்டு அதிகமாக ஒளிபரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில உள்ள அந்த பிரச்சனை, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவங்களையும் கூட்டணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக. அதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒவ்வொன்றா சேரட்டும், அது ஒரு நாடகம். விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அவங்களுடைய வன்னிய ஜானம் தான் அங்கே இருக்குது. இவ்வளவு எதிர்மறையான பிரச்சாரங்கள் திமுகவுக்கு இருந்து அவங்கள தோக்கடிச்சிட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக அன்பு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு எப்போ சோலாங்கோ நோபடி நியூஸ் அவுலாங்கோ அந்த டைமில் அன்புமணி இந்த நான் பதவியேற்ற உடனே நான் போடுகின்ற முதல் கையெழுத்துன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் ஆகிப்போச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு. அவங்கள பற்றி எந்த தகவலுமே இல்லை. அப்புறம் அப்பனும் அவனு வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க, 2 பேர் அடிச்சுக்கிற மாதிரி மேடையில் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. மேடையில் பேச வேண்டிய பேச்சா? ரெண்டாவது, அந்த அவங்க கட்சியில் பொதுக்குழு இருக்குதா, செயற்குழு இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அப்பா வந்து ஒருத்தன் வெளியே அனுப்புறாரு, மகன் அவரை சேர்த்துக்கிறாரு. அப்பா சொல்கிறாரு காந்தராஜை கட்சியை விட்டு வெளியே அனுப்பி விட்டேன். அன்புமணி சொல்கிறாரு நான் சேர்த்துக்கொண்டேன். பொதுக்குழுவெல்லாம் கிடையாதா, செயற்குழுவெல்லாம் கிடையாதா? ஒரு அமைப்பாக இருக்கீங்களா இல்லையா? கட்சியாக இருக்கீங்களா இல்லையா? அதனால தான் அங்கே தேர்தல் ஆணைய அங்கீகாரம் அவங்களுக்கு போனதுக்கு காரணம் அவங்க தேர்தலே நடத்தலை, கட்சி தேர்தலே நடத்தலை. அப்புறம் அவங்க எந்த எலெக்ஷன் அவங்க நின்னாங்க, என்ன எதை பண்ணாங்க? அவங்க காலாவதி ஆகிட்டாங்க. இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி சொல்லி ஹெட்லைன்ஸுக்கு வந்தாங்க. அந்த ஹெட்லைன்ஸுக்கு வந்த பிறகு அதை டெப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு 2 பேரும் சண்டை போடுறமா காட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு 2 பேரும் இணைஞ்சிருவாங்க. 2 பேரும் இணைஞ்ச உடனே இணைந்த கைகள் உறுதியாகி விட்டது. பாட்டாளி மக்கள் வீறு கொட்டி எழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஓட்டுகளை வாங்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. அப்போ தான் அந்த பேரத்தை எல்லாம் பேசி கூட்டணிக்கு வரதுக்கு பார்ப்பாங்க. அது இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த சண்டையெல்லாம். இதை நாடகமாக தான் பார்க்குறீங்களா? ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு கதறி அழறாரு அவங்க அப்பா படத்துக்கு முன்னாடி போயிட்டு. ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமாக போய் அன்புமணி அவர்கள் வந்துட்டு குழந்தை மாதிரி மாறிட்டார் எங்கள் அப்பா, அவருக்கு வந்துட்டு மூளையே வேலை செய்யலைன்ற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் இன்டெரக்டா. அது எப்படி பார்க்குறோம்? அப்போ தான் நீங்கள் நம்மளாம் நம்புவோம், இல்லாட்டி பண்ண அப்படி நம்புவோம். ஒரு சீன் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும்ல. அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் 2 பேரும் பேசிக்கிறாங்கன்னு கேட்பீங்கல்ல. இப்போ ஒன்று நீங்களே சொல்கிறீங்களா அழுதாங்க பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஓகே, எதிர்கட்சிகள் வேணுங்க, ஒருத்தருமே எதிர்கட்சி இல்லைங்களே. இப்போ ஒரே கேள்வி தானே எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறேன். எனக்கு திமுகவை பிடிக்கல, நான் திமுக தோக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு ஓட்டு போட சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க? யார் இருக்கா எதிர்த்துல? பழனிசாமி போட சொல்கிறீங்களா, இல்லை அண்ணாமலைக்கு போட சொல்கிறீங்களா? யாருக்கு போட சொல்கிறீங்க? பன்னீர்செல்வத்துக்கு போட சொல்கிறீங்களா, தினகரனுக்கு போட சொல்கிறீங்களா? யாருக்கு போட சொல்கிறீங்க? ஆப்ஷன்ஸே இல்லைன்னு பார்க்குறீங்க. அதுதானே இப்போ நீங்கள் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியல் நடந்திருக்கிற துரதிருஷ்டமே. எதிர்கட்சிகள் சொல்லிக்கிற மாதிரி ஒரு எதிர்கட்சி இல்லைங்கிறது தாங்க. அவங்க கூட்டத்திலே நான் சொன்னேன், திமுக கூட்டத்திலே நான் சொன்னேன். ஒரு எதிர்கட்சி இல்லைங்கிறது இது ஆளுங்கட்சிக்கு நல்லது இல்லைன்னு சொன்னேன். நேரு காலத்தில் அது நடந்தது. கம்யூனிஸ்டுகள் பெருசாக இருந்தாங்க, அவங்க காலியாகி போயிட்டாங்க. ஏன்னா வர்க்க பேதத்தை ஒழித்தால்தான் பொருளாதார முன்னேற்றம் வருங்கிறது தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னது. இது இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் பூரா வர்க்க பேதத்தை ஆதரிக்கிறவன். தலைவன் பேர் கேட்டாக்கா சங்கர நம்பூதிரிப்பாடு, ஜாதி பேரை வச்சுட்டு இருக்கான். அவன் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்? இன்னொருத்த கேட்டாக்கா ஏஎஸ்கே ஐயங்கார். அப்புறம் எப்படி வர்க்க பேதத்தை ஒழிக்கணும், பேர் பின்னாடி வர்க்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு கம்யூனிஸ்ட்டை பேசுவான். கம்யூனிஸ்ட்டுக்கு காலி ஆகிட்டாங்க. அவங்க வர்றேன்னு தெரிஞ்ச பிறகு தான் நேரு சொன்னார், ராஜாஜியை கூப்பிட்டாரு, ஒரு எதிர்கட்சி ஆரம்பிங்க. அப்போ தான் நான் அது ரொம்ப தேவைன்னா அப்புறம் தான் ஒரு சுதந்திர கட்சி ஆரம்பித்தார். அதிலிருந்து பிரிஞ்சு போனதான் இன்னைக்கு இருக்கிற பாஜக இதெல்லாம் வந்து அதிலிருந்து வந்தவங்க. இன்னொரு பக்கம் எல்முருகன் அவர்கள் வந்துட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது எப்படி சார் பாக்குறீங்க? ஒருவேளை கூட்டணி கணக்குகள்லாம் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணியில இருக்கிறதே வந்து திமுகவில் தாங்க இருக்கிறாங்க.
அங்க இருக்கக்கூடிய கட்சி எங்கிட்ட அது பேசி எந்த கட்சியா இருந்தாலும் திமுக கூட தானே இருக்குது, பாஜக கூட பாமக கூட ஒருத்தரும் இல்லைங்கிறத அவர் சொல்றாரு. எந்த கூட்டணி கூப்பிட்டாலும் எந்த கட்சியை கூப்பிட்டாலும் அவங்க திமுக கூட்டணியில தான் இருக்காங்க, அதைத்தான் அவர் சொல்றாரு. அதான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க வர்றதுக்கு அணிக்கு வர்றதுக்கு அப்படின்னு ஏன்னா சொல்றாங்க. உங்க கட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டிருப்பாங்க. அவர்கிட்ட தான் வலுவா மீனா மாதிரி எல்லாம் இருக்காங்களே, வலுவான கட்சி தான் அவர். ஒருவேளை வந்துட்டு அந்த கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் சும்மா ஒரு செய்தியில அடிபடுறதுக்கு தான், வேற எதுவும் பெருசா அதுல பார்ப்போம். முதல்ல அவருக்கு என்ன அந்த அவங்க கட்சியில் என்ன மரியாதை இருக்குன்னு தெரியணும். ஒரு நிர்மலா சீதாராமனுக்கு அண்ணாமலைக்கு இருக்கிற மரியாதை எல்முருகனுக்கு இருக்கிறதா தெரியல. அவர் ஒரு மந்திரியாக கூட இருக்காருல்ல, ஆமா அதுவே தெரியாது. அவர் ஒரு மந்திரிங்கிறதே தெரியாது. அதான் அவருடைய நிலம். அவர்கிட்ட போய் பேசுறாங்கன்னா அவங்க யாரா இருக்கும்? மந்திரி பதவி வச்சுக்கிட்டு ஏதாவது நமக்கு சலுகைகள் கேட்கறது போயிருப்பாங்க. அது வந்து கூட்டணி பேச வந்தாதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார், தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பார். இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்துட்டு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் வரைக்கும் கண்டினியூ ஆகும்? கண்டினியூ ஆச்சுன்னா திமுக பிரச்சனை இல்லை, அவங்களே பார்த்துக்குவாங்க. ஏன்னா நிறைய முரண்பட்ட கருத்துக்களோட நிறைய தலைவர்கள் இயங்குறதா பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அண்ணாமலை வந்துட்டு எனக்கு வந்து பாஜகவே ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. பெருசா உடன்பாடு இல்லாத மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு. அதை எப்படி பார்க்க? அதை பத்தி கவலையே வேண்டியது இல்லைங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாவே பிரச்சனை. அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி இருக்கிற பலமான ஆள் யாருன்னா தேர்தல் ஆணையர், வாக்கியந்திரம். அதுதான் அவங்க கட்சியினுடைய பெரிய பலம். மற்றதெல்லாம் சும்மா கூட்டம் தான். அதை நம்பிக்கிட்டு தான் இப்போ பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காரு. உங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கிறார். போன தடவை அவர் கிடைச்ச அந்த 70 சீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கிடைச்சது. மேலேயும் இல்லை கீழையும் இல்லை. அந்த இடத்துல அது கரெக்டாக எதிர்கட்சி பதவிக்கு 21 சீட்டு வேணும். அந்த 21 இடத்த மாத்திரம் ஜெயிச்சாங்க. அந்த தேர்தலில் தான் வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. 4:45 மணி வரையிலும் கமலஹாசன் வந்து 10,000 வாக்குகள் லீடிங். 5 மணிக்கு வானதி சீனிவாசன் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. எங்கிருந்தோ எவி விட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி படியை. அவ்வளோ. தேர்தல் ஆணையம் கையில் இருக்கிறத வச்சுக்கிட்டு அது அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கங்கிற நம்பிக்கையில தான் பழனிசாமி இப்போ இயங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத தொடர்ச்சியா பாஜக சார்பில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் அப்படியான ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது. ஒருவேளை அவங்க ஜெயிச்சாங்கன்னா பாஜக வந்து இன்னும் 29ஆம் வருஷம் இருக்க போகுது. பழனிசாமி ஏற்றுக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வர. அதை இப்பயே சொல்லிட்டாரு. இப்ப சொன்னாரு. அன்னைக்கு ஜெயிச்சு பாஜக ஒரு 10 இடத்துல வந்துருச்சு. ஏத்து பேசிட்டு வர. தனி பெரும்பான்மை இருக்கும்போது அவர் ஏன் பயப்படணும்? தனி பெரும்பான்மை வந்துருமா அவருக்கு? உட விட்டுருவாங்களா அவங்க? தனி பெரும்பான்மை இருக்கிற அளவுக்கு இருந்தாங்க அவங்க என்னதுக்கு பாஜக கூட கூட்டணி சேர்த்துறாங்க? தேவையில்லை. இந்த கேள்வியே அர்த்தம் இல்லாம போயிடுது. தனி பெரும்பான்மை கிடைக்குதுன்னா என்னத்துக்கு பாஜக கூட சேரும்? தேவை. கூட்டணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு பயணப்படுறாங்க திமுக. 200 தொகுதி இலக்கா வச்சிருக்காங்க. அதற்கு சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் வரலாற்று இல்லாத அளவுக்கு நெருக்கும் போது என்ன நடக்குன்னு தெரியாதுங்க. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துனீங்க, பெருசா எதிர்பார்த்தீங்க, அது பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. இன்னைக்கு கேவலமான சூழ்நிலைக்கு போயாச்சு. அது இப்போ பாஜக பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனமா போச்சு. அகில உலகத்தினையும் கெட்ட பேர். நேற்று நடக்கிற ஒரு மீட்டிங்ல கூட வந்து கையெழுத்து போட முடியாதுன்ட்டு எதிர்த்து தான் தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த ஒரு இதில் இவர் கையெழுத்து போட முடியாது, போய்க்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இதாகி போச்சு. அது மாதிரி ஏதோ ஒரு முயற்சி வந்து பாஜக எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண அதை பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அந்த மாதிரி கடைசி டைம்ல ஏதாவது நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து யாராவது ஒரு தலைவன் செத்தான்னு வச்சுங்க, அந்த அடுத்தாப்ப ஓட்டு போடுற வழக்கம் 91 நடந்துச்சு. ராஜீவ் எல்லாம் அதை வேற என்ன இருக்குது? அதுதான் அந்த ரமணா படத்தில் அழகா சொல்லுவோம். அப்படி யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படிம்பாரு. தலைவன் எவனா ஒருத்த மட்டை போட்டானா அதை வச்சுட்டு ஓட்டு கேட்கலாம். இல்லை அந்த நேரத்தில் வந்து தீவிரவாத தாக்குதல் ஏதாவது ஒன்றுக்கு கிரியேட் ஆகலாம். இதெல்லாம் வந்து எலெக்ஷன்ல மாத்துறதுக்கான வாய்ப்பு. அதனால நாங்கள் ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வச்சுட்டு மாற்றிடலாம். எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் இருக்குதுங்க. அது ஒன்று தான் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். அதை வச்சுக்கிட்டு அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஆச்சரியப்பட மாட்டேன். தேர்தல் நேர்மையாக நடந்தால் திமுக கூட்டணியை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவில் இருந்து சில ஃபேக்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதாவது ஓபிஎஸ் தனித்தனியா அணியை வச்சு அவங்க ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம அதிமுகக்குள்ள இன்னும் புகைச்சல் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வையில்? அதிமுகங்கிறது பன்னீர்செல்வம் எந்த தேர்தல் நீங்க சொல்லணுங்க, அதுலயே குழப்பம் இருக்குதுங்க. அதனால அது முதல்ல புரிஞ்சால பழனிசாமி கூட இருக்கவங்க எல்லாம் எதுக்காக இருக்கிறாங்க? அவர் கூட ஒரு 1500 பேர் இருக்காங்க. அதை தவிர அவர்கிட்ட யாருங்க? அதுலயே நாளா பிரிச்சுட்டாங்களே. வேலுமணி தனியாக போயிட்டாரு, தங்கமணி தனியாக போயிட்டாரு, இவர் செங்கோட்டையன் தனியாக போயிட்டாரு. அவங்க அந்த அவர் கூட இருந்தவங்கள நாளாக போயிட்டாங்களே. அது போக இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல, தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வம்.
4 3 7 ஆறுல பிரிஞ்சிருக்கு. அது முதல்ல சேர்த்து சொல்லுங்க, அப்புறம் பார்ப்போம். அதாவது எடப்பாடிக்கு கீழே இப்ப இயங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே ஏதாவது மனக்கசப்பு சிக்கல்கள்லாம் இருக்கு. அதான் இப்போ நான் என்ன சொன்னேன், வேலுமணி தனியா போயிருக்கிறாரு, அவர் யாரோ டெல்லியில் போய் பார்த்து பேசுறாருங்கிறாங்க. அது பெருசாகுமா? செங்கோட்டையன் தனியா போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்காருங்கிறாங்க. பெருசாகுமா ஆகாதாங்கிறது உங்களுக்கு தான், எனக்கு என்ன தெரியும், அது அந்த நேரத்தில் தான் தெரியும். ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.